வணக்கம் பயோஃப்ளாக் சொந்தங்களை மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேயர் ஒருவர் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம், ஒருவருன்னு இல்லை நிறைய பேர் இந்த விஷயத்தை கேட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, பயோ ஆக்டிவேட்டர் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ பயோ ஆக்டிவேட்டர் எப்படி செய்கிறது, பயோ ஆக்டிவேட்டரில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி அவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கிறதுனால இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க. நிறைய ரிப்பீட்டட் கமெண்ட்ஸ் கூட நம்மளோட யூடியூப் சேனலில் வந்துகிட்டே இருக்குது. ஸோ பயோ ஆக்டிவேட்டர் என்ன, அது என்ன வேலை செய்யும், அதை எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல் முறையாக நம்மளுடைய சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்து அடைகிறதுக்கு இது உதவி செய்யும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பயோ ஆக்டிவேட்டர், அதாவது பயோ ஆக்டிவேட்டர், பயோ ட்ரிகரிங் ஏஜென்ட், பயோ ஆக்டிவேட் அப்படிங்கிறதுலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கார்பன் சோர்ஸ், அதாவது பயோஃப்ளாக் தொழில் செய்யும் பொழுது கார்பன் சோர்ஸ் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ கார்பன் சோர்ஸ் பற்றி நம்ம நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கோம். ஸோ கார்பன் என்ன பண்ணும் அப்படிங்கிறத பற்றியும் சொல்லியிருக்கோம். ஸோ அது தெரியாதவங்க ப்ரீவியஸ் வீடியோ போய் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும். ரைட்டுங்களா? ஸோ இப்போது பயோ ஆக்டிவேட்டர் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இது ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? பயோ ஆக்டிவேட்டர் அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க, பயோ ஆக்டிவேட் ஏஜென்ட்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க, பயோ ஆக்டிவேட் ட்ரிகர்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் ஒவ்வொரு பேரில் இருக்குது, அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு பேரில் இருக்குது. இப்போ மாவட்டம் வாரியாகவும் உங்களுக்கு தனித்தனியாக ஒவ்வொருத்தவங்களும் இப்போ பயோஃப்ளாக் ஆரம்பிக்கிறவங்க இதை ஒரு சேல் பண்ணுறதுக்காகவோ இல்லை உங்களுக்கு வழி நடத்துறதுக்காகவோ ஏதோ ஒரு கான்செப்டில் இதை உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க. ரைட்டுங்களா? சமீபத்தில் நம்மகிட்ட தொடர்பு கொண்ட ஒருவர் சொல்லியிருந்தாங்க, என்ன பயோ ஆக்டிவேட்டர் வந்து நாங்கள் வாங்கி போடுறது அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது, ஸோ இதோட ரேட் அதிகமாக இருக்குது, இதில் என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சின்னா நம்ம இதை எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாஸ் ஒன்று வரும், இதை எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருந்தார். ஸோ அவர் என்ன சொன்னார்னா, பயோ ஆக்டிவேட்டர் பதில் வேறு ஏதாவது பயன்படுத்தலாமா, ஸோ ஆல்டர்னேட்டில் ஏதாவது பயன்படுத்தலாமா அப்படிங்கிறத பற்றி அவர் கேட்டிருந்தார். ஸோ இது ரெண்டுத்துக்கும் ஒரே ஆப்ஷன் தான். ரைட்டுங்களா? ஸோ இந்த பயோ ஆக்டிவேட்டருங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஈஸியாக நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சே செஞ்சிடலாம். ஒரு கம்பெனி மேனுஃபேக்சரிங் அப்படின்னு வரும்பொழுது அவங்க ஒரு ரா மெட்டீரியல் அதில் கலக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதுங்க என்ன ரா மெட்டீரியல் கலக்கிறாங்களோ அதே தான் இப்போ நம்ம கலக்க போகிறோம். சரிங்களா? அது எங்கேருந்து கலக்க போகிறோம்னா நம்ம வீட்டில் உள்ளது கலக்க போகிறோம். ஸோ பயோ ஆக்டிவேட்டரில் ஒரு சில கெமிக்கல்ஸ் கம்பெனியில் கலந்து கொடுப்பாங்க. ஸோ எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் நம்ம வீட்டில் இதை ஈஸியாக தயாரிக்கலாம். ஸோ கெமிக்கல்னால் பாய்சனிங் கெமிக்கல் இல்லை, அதை ஃபெர்டிலைசிங் கெமிக்கல் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ இந்த பயோ ஆக்டிவேட்டர் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல நமக்கு 3 பொருள் ரொம்ப இம்பார்ட்டண்டாக தேவைப்படும். சரிங்களா? ஸோ அந்த 3 பொருளில் முதல்ல முக்கியமான பொருள் அரிசி தவிடு. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா வெல்லம் இல்லை சர்க்கரை. ரைட்டுங்களா? இது வெள்ளை சர்க்கரையாக இருந்தாலும் சரி, நாட்டு சர்க்கரையாக இருந்தாலும் சரி. நாட்டு சர்க்கரை போட்டிங்கன்னா உங்களுக்கு பயோ ஆக்டிவேட்டர் பார்த்தீங்கன்னா அதோட கலர் ஒரு மாதிரி ஒரு ஆரஞ்சு ப்ரௌன் கலரில் இருக்கும். ஸோ இல்லை ரெட் ஆரஞ்சு கலரில் இருக்கும், ஒரு மாதிரியாக ப்ரௌன் ஷேடோவில் வரும். சரிங்களா? நாட்டு சர்க்கரை சேர்த்திங்கன்னா, வெல்லம் சேர்த்தாலும் சரி தான். அதே மாதிரி உங்களுக்கு அச்சு வெல்லம் ரெட் கலரில் வந்து கிடைக்கும், அதாவது ஆரஞ்சு ரெட்டில் கிடைக்கும். ஸோ அது வாங்கி போட்டு தான் போடலாம். இல்லை சாதாரண சீனி ஒயிட் சுகர் போடணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அதுவும் போடலாம். இதில் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனோ எந்த ஒரு கம்பல்ஷனோ இல்லை, நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மரவள்ளி கிழங்கு இருக்குது இல்லைங்களா? ஸோ அதோட பவுடர் இல்லை உருளைக்கிழங்கோட பவுடர் பெஸ்ட்டு. மரவள்ளி கிழங்கோட பவுடர் வந்து ரொம்ப நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ மரவள்ளி கிழங்கு பவுடராக வெளியில் கிடைச்சா வாங்கிக்கங்க. அப்படி இல்லைனா மரவள்ளி கிழங்கை வாங்கி சின்ன சிப்ஸாக போட்டுக்கோங்க. சின்ன கட் பீஸ் போட்டுட்டு அதை வெயிலில் காய வச்சு மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிங்க. அதுதான் மரவள்ளி கிழங்கு பவுடர். சரிங்களா? ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கார்பன் சோர்ஸ் அப்படின்னு இதில் பார்த்தீங்க அப்படின்னா, மரவள்ளி கிழங்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கார்பன் சோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். தவிர்க்க முடியாத ஒன்று இந்த பயோஃப்ளாகில். சரிங்களா? ஸோ இந்த பயோஃப்ளாக் மீன் வளர்ப்பு தொழிலில் கார்பன் சோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் அதிகமாக இருக்கிறதுனால மரவள்ளி கிழங்கு நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த முக்கியமான 3 பொருளை வச்சு தான் இந்த பயோ ஆக்டிவேட்டர் தயாரிக்க போகிறோம். ஸோ இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதோட ரேஷியோஸ் வந்து 3:1:3 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரேஷியோஸில் நம்ம கலக்கும்பொழுது மட்டும்தான் பயோ ஆக்டிவேட்டர் மிக சிறந்த பயோ ஆக்டிவேட்டராக இருக்கும். ஸோ இந்த 3:1:1 அப்படிங்கிறது தான் ஒரு சீக்ரெட், யாருக்கிட்டையும் சொல்லாத ஒரு சீக்ரெட். சரிங்களா? ஸோ அந்த சீக்ரெட் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி என்ன இந்த 3:1:3 அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அரிசி தவிடு அப்படிங்கிறத வந்து 3 மடங்கு எடுத்துக்கணும். சரிங்களா? அதே மாதிரி மரவள்ளி கிழங்கையும் 3 மடங்கு எடுத்துக்கணும். சர்க்கரை அல்ல வெல்லத்தை வந்து 1 மடங்கு எடுத்துக்கணும். சரிங்களா? இதை தான் நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 3:1:3 அப்படின்னு சொல்லுவாங்க.
இந்த அரிசி தகடு எப்படி 3 மடங்கு எடுக்கணும் அப்படிங்கிறத வச்சு பார்க்கும்பொழுது முதல்ல நம்ம சர்க்கரையை 1 மடங்காக எடுத்துக்கிட்டோன்னா மற்ற ரெண்டுத்தையும் 3 மடங்காக எடுத்துக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ இந்த வெல்லம் அப்படிங்கிறத நீங்கள் 1 கிலோ எடுத்தீங்கன்னா அரிசி தவிடையும் கிழங்கு, அதாவது மரவள்ளி கிழங்கு பவுடரையும் நம்ம 3 கிலோ எடுக்க வேண்டியதாக இருக்கும், சரிங்களா? ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா 3:1:3 அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நமக்கு முதல்ல எது ஒரு ஆரிஜின் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கரை 2 கிலோ எடுத்தீங்கன்னா அதோடைய 3 மடங்கு நம்ம எடுக்கணும், சரிங்களா? அதாவது 3 மடங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 6, சரிங்களா? அதாவது தவிடு வந்து உங்களுக்கு இப்போ 6 கேஜி எடுக்க வேண்டியதாக இருக்கும். மரவள்ளி கிழங்கு வந்து உங்களுக்கு 6 கேஜி எடுக்க வேண்டியதாக இருக்கும். வெல்லம் வந்து உங்களுக்கு 2 கேஜி எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் எப்படி வேணாலும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதோட ரேஷியோ எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 3:1:3 அப்படிங்கிற ரேஷியோவில் இருந்துச்சுன்னா ஒரு மிகச்சிறந்த ஒரு பயோ ஆக்டிவேட்டர் நமக்கு தயாரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இதன் மூலம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம், ரைட்டுங்களா? ஸோ இப்போது தேவையான பொருட்கள் நம்ம பார்த்துட்டோம், அதோடைய அளவுகளும் பார்த்துட்டோம். இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற செய்முறையை நம்ம இப்போ பார்க்கலாம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அரிசி தவிடையும் வெல்லத்தையும் நல்லா ஊற வச்சிடணும், சரிங்களா? நல்லா ஊற வச்சுட்டு, ஏன்னா அரிசி தவிடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அரைகிறதுக்கு கொஞ்சம், அதாவது அதை நம்ம அரைக்கும் பொழுது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடும். அதனால் ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு திருப்பான ஒரு சூழ்நிலை வந்துடும், நல்லா அரையாது அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கட்டி உருண்டை நம்ம பிடிச்சி வைக்கணும் இல்லைங்களா? ஸோ அந்த பதத்துக்கு புட்டு இல்லை கட்டி உருண்டை செய்கிற பதம் உங்களுக்கு தெரியும். அதிகம் தண்ணியும் இருக்காது, தண்ணி குறைவாகவும் இருக்காது, சரிங்களா? அது ஒரு மாதிரியான செமி சாலிட் ஸ்டேட்டில் நமக்கு கிடைக்கும். ஸோ அது மாதிரி அந்த புட்டு மாவு உருண்டை பிடிக்கிற ஒரு பதத்தில் நம்ம அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கணும், ரைட்டுங்களா? ஸோ அதற்கு பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா கிழங்கு மாவு எப்படி தயாரிக்கணும் அப்படிங்கிறது ஈஸியான ஒரு விஷயம். மரவள்ளி கிழங்கு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சின்னதாக கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு வெயிலில் சின்ன பீஸாக கட் பண்ணி நல்லா வெயிலில் காய வச்சுருங்க. வெயிலில் காய வச்சுட்டிங்க, ஒரு 1 டேஸ் காய வச்சிங்கன்னா ஈவினிங் எடுத்து மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இது ஒரு ஈஸியான ஒரு மெத்தட். ஏன்னா உங்களுக்கு கிழங்கு மாவு ஒரு சில கடைகளில் கிடைக்கும், சரிங்களா? ஸோ மரவள்ளி கிழங்கு மாவு அப்படின்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்குது, மார்க்கெட்டில் கிடைக்குது. ஸோ கிடைக்காதவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜரை பயன்படுத்திக்கணும். ஸோ உருளைக்கிழங்கும் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உருளைக்கிழங்கை விட மரவள்ளி கிழங்கு வந்து நல்ல எஃபிஷியன்சியாக வேலை செய்யுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அதனால் மரவள்ளி கிழங்கு கிடைச்சிச்சு அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நமக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசி தவிடும் வெல்லத்தையும், அதாவது சர்க்கரையும் சேர்த்து நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா அந்த புட்டு மாவு பதத்தில் மிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம், ரைட்டுங்களா? ஸோ அதையும் காய வச்சிடலாம். ஸோ நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் காய வைக்கலாம், இல்லை 2 நாள் கூட எடுத்துக்கலாம். ஈரப்பதம் இல்லாமல் நல்லா காஞ்ச பிறகு நம்ம என்ன பண்ணணும், அதையும் மிக்சியில் போட்டு என்ன பண்ணணும், பவுடர் மாற்றிக்கணும், சரிங்களா? பவுடராக நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா இப்போ ரெண்டுமே என்ன ஆகுது, நமக்கு பவுடர் நிலையில் கிடைக்கும், சரிங்களா? பவுடர் ஸ்டேட்டில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த 2 பவுடரையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பயோ ஆக்டிவேட்டர் ரெடி ஆகிடும், சரிங்களா? ஸோ இதை ஒரு 2 வருஷம் 3 வருஷம் நம்ம எக்ஸ்பைரி டேட்டா நம்மளாக செய்கிறதுனால ஒரு 3 வருஷம் வரைக்கும் நம்ம பயன்படுத்த முடியும். இதோட விலையும் ரொம்ப குறைச்சி, வெளியில் வாங்குறதை விட குறைவான ஒரு விலையில் நம்ம இதை செஞ்சிடலாம், சரிங்களா? ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணும்பொழுது, அதாவது நம்ம இதோடைய அளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம என்ன பண்ணிட்டோம் 3:1:3 அப்படிங்கிற விகிதத்தில் நம்ம எடுத்துட்டோம், சரிங்களா? அதை எடுத்த பிறகு தான் இது மாதிரி பவுடர் பண்ணணும். ஸோ இப்போது பவுடர் பண்ண பிறகு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணுறதுல எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வராது. இந்த பவுடரை எவ்வளோ மிக்ஸ் பண்ணணும், அந்த பவுடரை எவ்வளோ மிக்ஸ் பண்ணணுங்கிற ஒரு பிரச்சனைகள் வராமல் இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே என்ன சொல்லிட்டோம் அப்படின்னா 3:1:3 ரேஷியோவில் நம்ம எடுத்துக்கணும். அதாவது அரிசி தவிடு 3 கிலோவில் எடுத்துக்கணும், வெல்லம் சர்க்கரை 1 கிலோவில் எடுத்துக்கணும், மரவள்ளி கிழங்கு 3 கிலோவில் எடுத்துக்கணும். ஸோ இதை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு தயாரிக்க போகிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துங்க. பட் இந்த ரேஷியோவை மறந்துடாதீங்க. ஸோ இதை இப்போ நம்ம பயோ ஆக்டிவேட்டராக நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இது ஒரு சிம்பிளான ஒரு விஷயம். எல்லா இடத்துலையும் இதே மாதிரி தான் உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ கம்பெனிலையும் ஒரு சில பயோ ஆக்டிவேட்டர்ஸ் வருது. ஸோ அவங்களும் இதான் செஞ்சு கொடுக்குறாங்க. ஸோ பயோ ஆக்டிவேட்டர் போடாமல் இன்னொரு விஷயமும் நம்ம செய்யலாம், ரைட்டுங்களா? ஸோ பயோ ஆக்டிவேட்டர் யூஸ் பண்ண முடியல அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பொட்டாஷ் இருக்குது, ரைட்டுங்களா? ஸோ பொட்டாஷ் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது அதுவும் ஒரு நல்ல பயோ ஆக்டிவேட்டராக அது நமக்கு பயன்படுது. பட் ஆனால் பொட்டாஷ் எந்த அளவுக்கு போடணும் அப்படிங்கிற ஒரு விதிமுறைகள் இருக்குது. ஏன்னா தண்ணீரில் பொட்டாஷோட அளவு அதிகமாகும் பொழுது, அதாவது பொட்டாஷ் அப்படிங்கிறது வேறு எதுவும் இல்லை, அந்த டிஏபி பொட்டாஷ் அப்படிலாம் போடுறாங்க இல்லைங்களா, நம்ம வயலுக்கு உரம் போடுறாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் அது. ஸோ டிஏபி பொட்டாஷ் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிஏபியும் பொட்டாஷும் யூஸ் பண்ணும்போது அதை பார்த்து யூஸ் பண்ணணும். பட் ஆனால் அதை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், சரிங்களா? ஸோ அந்த டிஏபியும் பொட்டாஷும் போடுறத நான் மீன்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது. பட் இருந்தாலும் போடலாம் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க போடுறத மாதிரி போட்டுட்டு நம்ம கொஞ்சம் இயற்கையாகவே சார்ந்து வரும். ஸோ ரொம்ப இயற்கையை ஒட்டி அதிகமான இயற்கையை ஒட்டியும் போக முடியாது, அதுக்காக ரசாயனத்தையும் அதிகமாக சேர்க்க முடியாதுங்கிற கான்செப்ட்னால ஸோ நம்ம பயோ ஆக்டிவேட்டர் வீட்டிலேயே இது மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். ஸோ இதை மற்றவங்களுக்கும்
எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ பயோ ஆக்டிவேட்டர் நம்ம செய்கிறதுனால நமக்கு அதிகமான இந்த தொகை, அதாவது நம்ம செலவிடும் தொகை 6 மாதத்துக்கு செலவிடும் தொகையில் பயோ ஆக்டிவேட்டர் அதிகமாக போகுது இல்லைங்களா. ஸோ அது பயோ ஆக்டிவேட்டருக்கு இது ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.